அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான சில அறிவுரைகளையும் ஆறுதல்களையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா குழந்தை பாக்கியத்தை பற்றி அல் குர்ஆனில் கூறியுள்ளான். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். அதே போன்றுதான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான். அவன் நாடியவர்களை குழந்தைகள் இல்லாமலும் ஆக்குகிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். இதில் 4 நிலைகளை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். 1. பெண் குழந்தை மட்டும் கிடைப்பது. 2. ஆண் குழந்தை மட்டும் கிடைப்பது. 3. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து கிடைப்பது. 4வதாக குழந்தைகள் இல்லாமல் ஆவது. குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில் நாம் முதலில் பொறுமை காக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை இல்லை. இதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். திருமணமாகி 10 வருடம் நபி அவர்களுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் நினைத்திருந்தால் நபி அவர்களிடம் துஆ செய்ய சொல்லி இருந்திருக்கலாம். துஆ கேட்பதற்கு மிக சந்தர்ப்பமான இடமே நபி அவர்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடம் துஆ செய்ய சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடம் கூறவில்லை. குழந்தைதான் வாழ்க்கை என நினைத்திருந்தால் அல்லாஹ்விடம் துஆ கேட்க சொல்லி நபி அவர்களிடம் கூறியிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 18 வயதில் நபி அவர்கள் இறந்து விடுகிறார்கள். தீன் விஷயங்களை பின்பற்றி மறுமைக்காக வாழ்ந்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு சோதனையின் அடிப்படையில் அது அல்லாஹ்வுடைய விதி என்று ஈமான் கொண்டு அங்கு நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய முயற்சிகளை கடைசி வரை எடுக்க வேண்டும். குழந்தை கிடைப்பதற்கான எல்லா விதமான மார்க்கம் அனுமதித்த முயற்சிகளையும் செய்ய வேண்டும். முதலில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தன் அடியார்கள் கேட்டால் அவர்களை வெறும் கையாக அனுப்ப வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது நம்பிக்கையோடு உறுதியாக கேட்க வேண்டும். நீ விரும்பினால் எனக்கு கொடு என்று கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவசரப்படுவது என்றால் நான் துஆ கேட்டேன் கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைவதுதான் அவசரப்படுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் இல்லாமல் இங்கு பலர் தவிக்கிறார்கள். இவ்வளவு வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லை என்று இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை அழைத்தார்கள்? அல்லாஹ்வை அழைத்து, யா அல்லாஹ் எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். அல்லாஹ்வை அவர்களுக்கு யஹ்யா என்றும் பெயரிட்டான். அல்லாஹ்விடம் கண்ணீர் விட்டு மன்றாடி முழு நம்பிக்கை வைத்து கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். ஒரு சில பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குழந்தை இல்லை என்ற தவறான வழிகளை தேடி செல்கிறார்கள். குழந்தை இல்லை என்ற தாக்கத்தினால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பல காரியங்களை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் தர்காக்களுக்கு சென்று குழந்தை பாக்கியத்திற்காக தர்காக்களில் கையேந்தி நிற்கிறார்கள். இன்னும் சில பேர் தாயத்துக்களை கட்டி அதன் மீது நம்பிக்கை வைத்து செல்கிறார்கள். இது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பெரிய பாவமாகும். சகோதர சகோதரிகளை பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடம் மட்டும் கேளுங்கள். நீங்கள் வழிதவறி சென்று அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை என்றால் அதில் ஒரு நலவு இருக்கிறது என்று நம்புங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நலவை மட்டும்தான் நாடுவான். குழந்தை பாக்கியம் நமக்கு இல்லை என்றால் அது ஒரு சோதனை. அந்த சோதனையில் இருந்து நாம் விடுபடுவதற்கு பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக
துவா செய்ய வேண்டும். அப்படி மறைவான முறையில் அவர்களுக்காக துவா செய்தால் அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி ஆமீன், உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், உங்களுக்கும் நீங்கள் கேட்பது போல தரட்டும் என்று மலக்குகள் துவா செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடம் கையேந்தி முறையிடுங்கள், சஜிதாவில் இருந்து கண்ணீர் விட்டு அழுது கேளுங்கள். அப்படி கேட்பவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை என்றால் மறுப்பான். இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் அது நமக்கு நல்லது என்று அதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அதை அறிவான். அதற்கான கூலியை அல்லாஹ் மறுமையில் தருவான் இன்ஷா அல்லாஹ். சில பேர் குழந்தைகள் இல்லை என்று ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பணத்தை செலவு பண்ணி குழந்தைக்காக மருத்துவம் பார்க்குறாங்க. பணம் இல்லாதவர்கள் நகைகளையும் சொத்துக்களையும் விற்று பார்க்கிறார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அதிலும் ஒரு நலவு இருக்கிறது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் பார்க்குறாங்க. மருத்துவம் பார்த்தும் எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை என்று மனம் நொந்து விடுகிறார்கள். மருத்துவம் பார்த்தும் நமக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை என்றால் அது அல்லாஹ் உடைய நாட்டம். அவன் நாடினால் மட்டும் நமக்கு கிடைக்கும். எனவே பொறுமையோடு அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஏனென்றால் நம் விதியை மாற்றக்கூடிய சக்தி துஆவிற்கு மட்டும்தான் உள்ளது. எனவே நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இது என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு தான். எனக்கு முதல் குழந்தையை அல்லாஹ் உடனே கொடுத்தான். ஆனால் இரண்டாவது குழந்தை எனக்கு மிகவும் தாமதமாகத்தான் பிறந்தது. அந்த நேரத்தில் நான் ரொம்பவே கவலைப்படுவேன். ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இரண்டாவது குழந்தைக்காக நாம் ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன்னா எனக்கு இரண்டாவது குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, உங்களோட முதல் குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு. அதற்கு நான் சொன்னேன், என்னோட முதல் குழந்தைக்கு 9 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதற்கு டாக்டர் கேட்டாங்க, 9 வருஷம் ஆயிடுச்சுன்னு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு. நானும் ஆமான்னு சொன்னேன். உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கேன் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தாங்க. லாஸ்ட்டில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, இனிமேலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், இதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் விடத்திலேயே கேளுங்கள் அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நான் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக துவா செய்து கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், எனக்கு இரண்டாவது குழந்தையை உடனே கொடுத்து விடு என்று. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இப்படி போய்கொண்டே இருந்தன. அப்படி இருந்தும் நான் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கவே இல்லை. முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் என் கூட பிறந்த சகோதரி என்னிடம் சொல்கிறாங்க, நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவம் பாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கும் இரண்டாவது குழந்தை தான். அதனால் நீயும் அதே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் அக்கா சொன்னதை மறுக்காமல் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டரை பார்த்தேன். இதுக்கு முன்னால் வேறொரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததையும் சொன்னேன். அதற்கு பிறகு டாக்டர் சொன்னாங்க, நான் உனக்கு டேப்லெட் எதுவும் தரலமா, ஒரே ஒரு டானிக் மட்டும் தரேன், இதை நீ டெய்லி சாப்பிட்டுட்டு வா. 1 மாதம் கழித்து நீ கர்ப்பமாக இருந்தாலும் சரி, கர்ப்பமாக இல்லைனாலும் சரி, என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த டானிக்கை நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கும்போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்துவிட்டு தான் குடிப்பேன். யா அல்லாஹ், இதற்கு மேல் எனக்கு இரண்டாவது குழந்தையை தாமதமாக்கி விடாதே, எனக்கு உடனே அடுத்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு என்று கேட்டேன். அதே போல் அல்லாஹ் தாலா நான் கேட்ட துவாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நாம் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் என்பது இருக்க வேண்டும். நமக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் மட்டும்தான் கையேந்தி கேட்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது. நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எனவே குழந்தைகள் இல்லாத அனைவருக்கும் அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை கொடுக்க அருள் புரிவானாக. ஆமீன்.
இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.